களம் தற்போது இருந்தே சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த முறை மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் திமுக களம் இறங்கியுள்ளது. வாக்குகள் சிதறாமல் இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அக்கட்சி நிர்வாகிகளுக்கு போட்ட அதிரடி உத்தரவுதான் எதிர்க்கட்சியினரை மட்டுமின்றி மற்ற அரசியல் கட்சிகளையும் யோசிக்க வைத்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளான தவேக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக இந்த முறையும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மிகப்பெரிய அளவில் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை திமுக முன்னெடுத்துள்ளது. ஓர் அணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். இது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையின் போது கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்காக மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க எல்லோரையும் ஓரணியில் திரட்டுவதற்கான முயற்சி. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்தவர்களில் விருப்பம் உள்ளவர்கள் திமுகவில் உறுப்பினர்களாகவும் இணைவார்கள் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சாதி, மதம், கட்சி சார்பு என எதையும் பார்க்காமல் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம் சென்றடைய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். தொகுதி வரையறை மூலம் நாடாளுமன்றத்தில் நம் வலிமையை குறைக்க சதி நடக்கிறது. பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் என எல்லா வகையிலும் வன்மத்துடன் செயல்படுவார்கள். ஊதினால் அணைய நாம் என்ன தீக்குச்சியா என ஆவேசமாக பேசினர். மேலும், நம்மை அடக்க நினைத்தால் நம் மண், மொழி, மானத்தை காப்பாற்ற ஒன்றாக எதிர்த்து நிற்போம். இதுதான் தமிழர்களின் தனி குணம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் நோக்கமும் இதுதான். இதனை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் எடுத்து சொல்ல வேண்டும். ஜூலை 3ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மூத்த நிர்வாகிகள் என அனைவரும் அவரவர் வாக்குச்சாவடிகளில் உள்ள வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என கூறினர். அதேபோல ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு நிறைவு விழாக்களை நடத்த வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் 100% மக்களை சந்தித்திருக்க வேண்டும். குறிப்பாக எதிர்க்கட்சியினரின் வீடுகளுக்கும் நேரில் சென்று பேச வேண்டும் என்ற அதிரடி உத்தரவையும் அவர் பிறப்பித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தவேக, நாதக, அதிமுக, பாஜக என பல்வேறு கட்சிகள் களத்தில் உள்ளதால் வாக்குகள் சிதறும். இப்படி வாக்குகள் சிதறாமல் இருக்கவும் அனைத்து வாக்குகளையும் இழுக்க முன்கூட்டியே திமுக அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.